வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2023 நடந்த டிஎன்டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல்ரெடி இன்னொரு 120 கொஸ்டின் சோஷியலுக்கே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸு வித் ஆன்சரோடைய. சயின்ஸு உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 360 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம், சைக்காலஜியும் கொடுத்துருக்கோம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஆர்பி டெட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். காகத்தியர் கர்நாடகா, இது பொருந்தாது. காகத்தியர்கள் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். மற்றதெல்லாம் சரியாக இருக்குது, அது பார்த்துக்கலாம். யாதவர் தேவகிரி, ஹொய்சாலர் துவாரசமுத்திரம், பாண்டியர் மதுரை. கீழ்கண்டவர்களில் ஐயுருவாதம் என்ற சிந்தனையை மேம்படுத்தி அனுபவங்களின் மூலமே அறிவை தேட முடியும் என நம்பியவர் யார்? சார்வாகர். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு டேஷில் ஏற்படுத்தப்பட்டது? 1985. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு 1985 ஏற்படுத்தப்பட்டது. மௌரியர்களுக்கு பிறகு 100 ஆண்டுகள் அரசு புரிந்த அரச வம்சம் எது? சுங்க வம்சம். மௌரியர்களுக்கு பிறகு வந்தவங்க சுங்க வம்சம். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தரங்கம்பாடி டச்சுக்காரர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறானது. தரங்கம்பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ்காரர்கள். இப்போ கூட தரங்கம்பாடியில் டேனிஷ் கோட்டை இருக்குது. ஸோ அந்த டேனிஷ் கோட்டையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். டேனிஷ்காரர்கள் தான் தரங்கம்பாடியை ஆட்சி பண்ணாங்க. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பார்த்தலாம். மாஹி பிரெஞ்சுக்காரர்கள், மதராஸ் ஆங்கிலேயர்கள், டையும் போர்ச்சுகீசியர்கள். வேளாண்மையை கவனித்து கொள்ள ஒரு தனித்துறையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக். வேளாண்மையை கவனித்து கொள்ள ஒரு தனித்துறையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அலாவுதீன் கில்ஜி பற்றி அடிக்கடி கேட்பாங்க. இப்போ அலாவுதீன் கில்ஜி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் செகண்ட் ரூலர் ஆஃப் கில்ஜி டைனஸ்டி. இந்த கில்ஜி டைனஸ்டிலே பவர்ஃபுல்லான ரூலர், செகண்ட் ரூலர். ஓகேங்களா? அது இல்லாமல் இவர் யாரை கொண்டுட்டு வந்திருப்பாருன்னா ஆட்சிக்காரோட மாமாவே கொண்டு வந்திருப்பார். இது கூட இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஜலாலுதீன் கில்ஜி அவரை கொண்டுட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. யார் கொண்டுட்டு அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு. அவர் பேர் ஜலாலுதீன் கில்ஜி. அவரை கொண்டுட்டு தான் இவர் ஆட்சிக்கு வந்திருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பார்த்தலாம். ஃபெரோஸ் துக்ளக். இந்த ஃபெரோஸ் துக்ளக்கோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீர்ப்பாசன கால்வாயெல்லாம் கொண்டு வந்தார். இது கூட இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அந்த நீர்ப்பாசன கால்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக். இந்தியாவிற்கு செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது? இல்துமிஷ். இந்தியாவிற்கு செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டதுன்னா இல்துமிஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டினும் கவர் பண்ணிக்கலாம். அதாவது குதுப் மினார் இருக்கு இல்லையா, டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப் மினார் கட்டினது யாருன்னு கேட்பாங்க. இது ஆல்ரெடி ஒரு போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்டதுன்னு வரும். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் கட்டி முடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். இல்துமிஷ் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த குதுப் மினாரை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணவர் குத்புதீன் ஐபக். ஸோ இவங்க 2 பேரோட ரோலும் அதில் உண்டு, அதுவுமே ஞாபகம் வச்சுக்காங்க. கங்கை வடிநீர் பகுதியில் நிலப்பரப்பு வெகுவாக விரிவடைய இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் வழிவகுத்தன. ஆர்.எஸ். சர்மா. அலிகார் இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? சையத் அகமது கான். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த அலிகார் இயக்கம் ஏற்படுத்தியார், மேட்ச்சில் கூட கொடுத்துருப்பாங்க. சையத் அகமது கான். எந்த சோழ மன்னர் வரி வசூலை முறைப்படுத்தினார்? முதலாம் ராஜராஜன். கீழ்கண்டவைகளுள் தவறாக பொருந்துள்ளது எது? 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1798 அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறானது. சரியானதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ, செகண்ட் எப்போ, தேர்ட் எப்போ, அதெல்லாம் பார்த்துக்காங்க. டேஷ் அரேபிய சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தபகத் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த சட்ட விதி எது? வங்காள ஒழுங்குமுறை சட்டம். எப்போ வந்திருக்குன்னா 1804 வந்திருக்கு. இதுதான் பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த சட்ட விதி. மெக்காவை விட்டு முகமது நபி வெளியேறிய டேஷ் கிபி அரபு மொழியில் ஹிஜ்ரா என அழைக்கப்படுகிறது. 622. சரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்கவும். கிருஷ்ணதேவராயர் 1509 முதல் 1529 வரை ஆட்சி செய்தார். இந்த 9 வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 509லேருந்து 529 இது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. மார்ட்டின் லூதர் டேஷ் குறிப்புகளை பட்டியலிட்டு லிட்டன்பெர்க் தேவாலயத்தின் கதவு மீது ஒட்டினார். 95 குறிப்புகளை பட்டியலிட்டு லிட்டன்பெர்க் தேவாலயத்தின் கதவு மீது மார்ட்டின் லூதர் ஒட்டினார். எந்த வம்சத்தினரின் செப்பு பட்டயங்கள் 1879 இருபுறமும் இணைக்கப்பட்ட லிங்கம், நந்தி பொறிக்கப்பட்ட 11 பட்டயங்கள் உருக்காட்டு கோட்டம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன? பல்லவர்களோடது. யார் தனது ஆட்சியை காமரூபம் வரை விரிவுபடுத்தியது? தேவபாலா. மதுரையை ஆட்சி செய்த ஜலாலுத்தீன் ஹசன் ஷா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் டேஷ் ஆண்டு மதுரை அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டார். 1335 மதுரை அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டார். மதுரை அரசராக இவர் யாருன்னா ஜலாலுத்தீன் ஹசன் ஷா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் அரசராகவே தன்னை அறிவித்துக் கொண்டார். கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன? இந்த குமார சம்பவம். இது இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம். இப்போ குமார சம்பவத்தை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் காளிதாசன். அதாவது இது ஒரு காவிய கவிதை, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காவிய கவிதை தான் இந்த குமார சம்பவம். எழுதுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசன். அப்போ இரண்டாம் சரபோஜி எழுதுனதுலாம் என்னன்னு பார்த்துருக்காங்க. குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரராஷயா, இதெல்லாம் இவரோடது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1986 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அந்த டேட் பார்த்துக்கோங்க, December 24. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ ஆளுநரால் யார் நியமிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய சிஎம், முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1937. நமது அடிப்படை கடமைகளை டேஷிடமிருந்து பெற்றோம். ரஷ்யா அரசியலமைப்பு. ஒவ்வொரு அரசியலமைப்புலேருந்து ஒன்று நம்ம பெற்றிருப்போம். அது எல்லாமே பார்த்து வச்சுக்காங்க. எது வேணால் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்கலாம். கீழ்கண்ட அமைப்புகளில் இந்தியா அங்கம் வகிக்காத அமைப்பு எது? நேட்டோவில் கிடையாது. இதெல்லாம் உண்டு. G20, IBSA, பிரிக்ஸு இதெல்லாம் உண்டு. நேட்டோவில் கிடையாது. இந்தியாவில் கடற்படை தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? December 4. கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்க வழிவகுத்த சட்டம் என்ன? மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. திருப்பூர் குமரன் டேஷ் மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். ஈரோடு. 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1992.
அரசியலமைப்பில் பொது பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளன? 52 துறைகள். இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக ஆரம்பிக்கப்பட்டது எது? நிதி ஆயோக். 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக ஆரம்பிச்சது தான் நிதி ஆயோக். இடப்பெயர்வின் வடிவங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது? வளர்ச்சி வீதம் மற்றும் அதன் அளவுகோல். டேஷ் என்பவர் 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பொருளியல் அறிஞர் ஆவார். கீன்ஸ். ஒரு வரி அதன் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியும். இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. டங்கல் வரைவு எந்த ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது? ஏப்ரல் 15, 1994. உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து டேஷ் மற்றும் டேஷை இந்திய உணவுக் கழகம் வாங்குகிறது. கோதுமையும் அரிசியும் வாங்கிப்பாங்க. அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, FCI, அது வந்து வாங்கிக்குவாங்க. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை என்ற இலக்கணம் யாருடையது? கோல்பான். டேஷ் என்ற தமிழ்நாட்டின் கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதற்காக மாநிலத்தின் நீண்டகால பல துறை கொள்கைகளை செயல்படுத்துகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு. இதை மேட்ச் பண்ணுங்க. பின்னொற்றில் எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மேட்ச்சில் எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஃபைனல் கீழே. கீழ்கண்டவற்றில் எது சரியான வாக்கியம் என கண்டறிக. ஆண்கள் பெண்களை விட அதிக அளவில் நீரில் மூழ்குவதால் ஆபத்திற்கு உள்ளாகிறார்கள். பனிக்கட்டிகள் பனித்துகள்களாக உருமாறும் நிறத்தோற்றம் என்ன? இறுகிய பனிமணிகள். கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல? கோண்டுவானா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, இந்தியா, ஐக்கிய நாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து சரியானது இல்லை. இது பார்த்துக்கலாம். பாந்தலாசா, இந்த பந்தலாசா அப்படிங்கிறது ஒரு பெருங்கடல். பாஞ்சியா ஒரே நிலப்பகுதி. லாரேஷியா யுரேஷியா மற்றும் வட அமெரிக்கா. டேஷ் என்பது நிரந்தரமாக காணப்படும் உயரமான கட்டிடம், தூண், பாலம் போன்ற இடங்களின் உண்மையான உயரத்தை குறிப்பதாகும். பெஞ்ச்மார்க். பிரதான தீர்க்கரேகை காலமண்டலத்தின் மையப்பகுதி, இது இவைகளுக்கு இடையில் காணப்படும். இதான் இதுக்கு சரியான விடை. 7 டிகிரி கிழக்கு மற்றும் 7 டிகிரி மேற்கு. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள் ஜொஷிலா மற்றும் சிப்கிலா. செங்குத்து முகடுகளின் மேல் பகுதி சற்று கீழ்நோக்கி அமைந்து பிரமிடு வடிவ சிகரங்கள் உருவாவதை டேஷ் என்கிறோம். இதுக்கு பேர் ஹார்ன், கொம்பு. இது ஹார்ன் மாதிரி இருக்குமாட்டிருக்கு, அதனால அது பேர் இந்த கொம்புன்னு சொல்றாங்க. பின்வருவற்றில் எது மிகவும் பின்தங்கிய நாடுகளின் பண்பு அல்ல? அதிக எழுத்தறிவு விகிதம். வளைந்த கோட்டின் தூரத்தை அளக்க பயன்படும் கருவி ரோட்டாமீட்டர். கோலத்தின் மையத்தில் ஒளி மூலம் வைக்கப்பட்டிருப்பின் அக்கோட்டு சட்டத்தின் பெயர் நோமோனிக் உச்சிக்கோட்டு சட்டம். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். மத்திய ஆப்பிரிக்காவின் குறுக்கே வடக்கிலிருந்து வீசும் வறண்ட காற்று ஹர்மாட்டன். மேட்ச் பண்ணுங்க.
அதாவது ஜிபிஎஸ் அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்த பெய்டோ இது பார்த்திங்கன்னா சீனா. குளோனஸ் ரஷ்யா. கலீலியோ ஐரோப்பிய கூட்டமைப்பு. விரிவாக்க வயது பிரமிடு பற்றிய கூற்றுகளில் எது தவறானது? வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த வகை பிரமிடு காணப்படுகிறது. இது தவறானது. சரியானதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆண்டு முழுவதும் பனி படர்ந்துள்ள இடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனிக்களம். ஸ்னோஃபீல்ட்ஸ், பேரே ஸ்னோஃபீல்டு தான். இந்திய மக்கள் தொகை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எல்லாம் சரியானவை ஒன்றை தவிர. அப்போ எது சரியானது அல்ல அப்படிங்கிறத இது கொஸ்டின். இது இந்தியாவின் மக்கள் சதுர கிலோமீட்டருக்கு 350 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரியானது அல்ல. அதாவது 2011 கணக்கெடுப்பின்படி, ஏன்னா அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 382 பேர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்பாங்க, உங்களுக்கு அது திரும்ப கூட கேட்கலாம். 382 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இந்தியாவோட மக்கள் அடர்த்தி. இங்கே 350ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தவறு. உலகின் அதிக அளவு தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. பிரமிடு வடிவ சிகரங்கள் உருவாக்கும் நிலத்தோற்றம். கொம்பு. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. சஹாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கடல் நீரோட்டம். கேனரி நீரோட்டம். கூற்று. மாங்கனீசு இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு முக்கியமான மூலப்பொருளாகும். காரணம், 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்ய 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஜாவா தீவுக்கருகில் காணப்படும் சுண்டா ஆழ்கடல் பள்ளம் எந்த பெருங்கடலின் ஆழமான பகுதியாகும்? இந்திய பெருங்கடல். தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் யார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. இந்த சேம் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் போன வருஷம் கேட்டிருக்காங்க. பின்வருவனற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான கால வரிசை எது? சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். டு பில்ட் எ ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸ். அதுதான் முக்கியமான முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கம். மகாவீரர் காலத்தில் எளிய மக்கள் பேசிய மொழி. அர்த்த மகதி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது? துக்ளக் வம்சம். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர். இப்ன் பத்துதா. கூற்று. சமணம், பௌத்தம், ஆஜீவிகம் போன்றவை இதன் வெளிப்பாடாகும். காரணம், வாழ்க்கை பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என 4 கட்டங்களாக முறைப்படுத்தப்பட்டது. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. கீழ்கண்டவைகளில் தவறான ஒன்று எது? சுவாமி தயானந்தர் விதவை திருமணத்தை எதிர்த்தார் அப்படிங்கிறது தான் தவறான ஒன்று. சரியானதெல்லாம் பார்த்தலாம். எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ். சுவாமி தயானந்தர் எழுதினது. அவர் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், சிலை வழிபாட்டையும் சடங்குகளையும் எதிர்த்தார். இதெல்லாம் சரியானது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை ஆதரிச்சிருப்பாங்க. இவங்க எதிர்த்தார்னு கொடுத்ததுனால இதுதான் தவறான ஒன்று கடைசியாக இருக்கிறது.
ஜலதம்பம் என்று அழைக்கப்பட்ட பாசன ஏரியை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? சென்னை வாசிகள் சங்கம் 1852. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆண்டு வந்து 1852. 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது டேஷ் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். அந்த விழாவில் இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தார். ரவீந்திரநாத் தாகூர். இவர் தான் வந்து ரக்ஷாபந்தன்லாம் இது போல் கட்ட சொல்வார், கயிறு கட்ட சொல்வார். ஆங்கிலேயரின் எந்த வருவாய் கொள்கையில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த 11 பங்கு வரியினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர்? நிலையான நிலவரி திட்டம். அப்பாசித்து பேரரசு ஹருண் அல் ரஷீத் அரசரின் காலத்தில் புகழின் உச்சத்தில் இருந்தது. அவருடைய இறப்பிற்கு பிறகு அரபு பேரரசு சிதைய தொடங்கியது. ஆங்காங்கே சிற்றரசுகள் தோன்றின. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏபிசி ஆகவே சரி. இது மூணுமே சரி. இது மேட்ச் பண்ணுங்க. இபன் பத்துதா 1333 45 வரைக்கும். அப்துல் ரசாக் 1443 45 வரைக்கும். நிக்கிடின் 1470 74 வரைக்கும். நூனிஸ் 1520 37 வரைக்கும். 7 ஆண்டு போர் எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். தவறான தொடரை கண்டறிக. இதுதான் தவறானது. எல்லோராவில் உள்ள திலானா குகைகள் சமண மத கலைகளுக்கு புகழ்பெற்றது. ஆக்சுவலாக சமணமும் வரும், ஆனால் 3 மதத்துக்குரியதாக வரும். அதாவது எதுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம், அப்புறம் இந்து, தென் சமணம். இந்த 3 இதுக்கு உரியதுனால இவங்க ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றது எல்லாமே ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. என்னென்னா அவுரங்காபாத் மாவட்டம் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா திலானா குகைகள் அமைந்துள்ள மையமாக உள்ளன. இது ஓகே. எல்லோராவில் உள்ள குடைவரை கோயில்கள் 34 குகைகளில் உள்ளன. இதுவும் கரெக்டு தான். இதெல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இதுதான் வந்து என்னதுன்னா தவறான தொடர். 3 மதங்களும் வரணும், அவங்க 1 மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால தவறான தொடர். மேட்ச் பண்ணுங்க. அபுல் பாசல், அக்பர், ஜும்மா மசூதி, ஷாஜஹான், பாதுஷாஹி மசூதி, அவுரங்கசீப், புராண கிலா, ஷெர்ஷா. கிபி 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகின்றது. இது எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஷ் கவனித்தார்? கவுடா. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளவு? 30 days தான். 30 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து சேரணும். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 1. இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் சிக்கல்கள் உச்சநீதிமன்றத்தின் எந்த நீதி வரையறையின் கீழ் வருகிறது? தனக்கேயுரிய நீதி வரையறை. ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும்? 4 முறை.
ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி? மாண்டெஸ்கியூ. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து. இந்திய அரசாங்கத்தால் 1976ஆம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. தமிழை பார்த்துக்கலாம். சர்தார் ஸ்வரன் சிங் குழு. இந்திய அரசாங்கத்தால் 1976ஆம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. சமத்துவ உரிமையியல் அரசியல் சட்டப்பிரிவு 17 எதை பற்றி கூறுகிறது? தீண்டாமை ஒழித்தல். இந்த 17 ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. அது மாதிரி 14லேருந்தே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு இதில் சட்டப்பிரிவு 14 பற்றி கேட்டிருந்தாங்க. அது போல் 14, 15, 16, 17 எல்லாமே பார்த்துக்கோங்க, முக்கியமாக வரும். ஸோ இது தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறுபவர்கள் யார்? குடியரசுத் தலைவர், ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. மத்திய அரசால் நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு? 2015. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அமைந்துள்ள இடம் எது? சென்னை. எந்த வரி விதிப்பில் விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உற்பத்தி பொருட்கள் மீது விதிக்கப்படுகிறது? இது சுங்கத் தீர்வை வரி. பணிகள் துறைக்கு உதாரணம்? வங்கி, சர்வீஸ் செக்டார், பேங்கிங். உணவுக்கான அணுகல் என்பது முதன்மையாக டேஷ் பற்றிய கூற்றாகும். வாங்கும் திறன். MV = PT சமன்பாடு டேஷ் பயன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. ரொக்க பரிவர்த்தனை, கேஷ் டிரான்சாக்ஷன். 2014 to 2017 வரையிலான காலங்களில் டேஷ் திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகித்தது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள். உற்பத்தியாளர் சமநிலை அடைய நிபந்தனைகளுள் ஒன்று. சம அளவு செலவு கோடு சம உற்பத்தி வளைகோட்டிற்கு தொடுகோடாக அமைய வேண்டும். மின் மோட்டார் மின் இயக்கிகள் அதிக உற்பத்தி செய்யப்படும் இடம் எது? கோயம்புத்தூர். பொருள்களுக்கு இடையேயான அளவையை உறுதிப்படுத்தும் அளவாய்வு மற்றும் நில வரைபடம் தயாரித்தலில் பயன்படும் புகைப்படம் எது? போட்டோகிராமெட்ரி. அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் மற்றும் அரோரா பொரியாலிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் தென்படும் வளிமண்டல அடுக்கு எது? வெளியடுக்கு. கீழ்கண்டவற்றுள் எது கீற்று மேகங்களின் பண்பு அல்ல? மழை பொழிவை தரும். அப்போ இது பண்பு அல்லன்னா பண்பு எதுன்னு பார்த்துக்கோங்க. வெண்ணிற இழை போன்றது, 8000 மீட்டர் முதல் 12000 மீட்டர் உயரம், பனித்துகள்களை கொண்டது, இதெல்லாம் வரும். இது மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு லாஸ்ட் ஒன் தான் ஆன்சரு. A4. சமபரப்பு கோட்டு சட்டங்கள். ஹோமோலோகிராபிக் கோட்டு சட்டம். உண்மை வடிவ கோட்டு சட்டங்கள். உருவ மொத்த கோட்டு சட்டம். அப்படியே வரிசையாகவே இருக்குது. உண்மை அளவை கோட்டு சட்டங்கள், அது வடிவம், இது அளவை. சமதூர கோட்டு சட்டம். அடுத்து சமபரப்பு உருளை கோட்டு சட்டங்கள், லாம்பர்ட் உருளை கோட்டு சட்டம். இது எல்லாமே தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொன்று பேப்பரில் இண்டிவிஜுவலாகவும் கேட்டிருந்தாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க, சரியானவை தேர்வு செய்க. கூற்று 1. 0 டிகிரி அச்சக்கோடு புவியை இரு பாகங்களாக பிரிப்பது நிலநடுக்கோடு எனப்படும்.
கூற்று 2 ஒவ்வொரு அச்சுக்கோட்டிற்கும் 1 டிகிரி இடைவெளி என்பது 100 கிலோமீட்டர் விரிவாகும். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நிலப்பகுதி அரித்தல், கண்டப்பலகைகள் நகர்தல் மற்றும் பூமியின் சமமாக்கும் செயல்களினால் உருவாகின்ற நிலத்தோற்றம். கண்ட சரிவு. பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை அடைவதில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? ஸ்வீடன். கீழ்கண்ட எந்த நாடு டிசம்பர் 2016 உருவான வர்தா புயலால் பாதிக்கப்படவில்லை? ஜப்பான். ஒரு குறிப்பிட்ட பொருளின் பரவல் அல்லது அடர்த்தியை காட்டுவதற்கு டேஷ் நிலவரைபடம் பயன்படுகின்றன. நிழற்பட்டை நிலவரைபடம். குடக்குடைவு உருவாகுவது டேஷில். மணற்கல் மற்றும் கருங்கல். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. சுப்பீரியர் ஏரி தான் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. ஒரு தனித்த கிளையாறு வண்டல் படிவுகளை ஆற்றின் இரு பக்கங்களிலும் படிய வைக்கும் போது டேஷ் டெல்டா உருவாகிறது. கூரிய வடிவ டெல்டா. 2017ஆம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயர்ந்தோரின் அறிக்கையின்படி அதிக அளவில் புலம்பெயர்ந்தோரை கொண்ட நாடு எது? இந்தியா. கீழ்கண்டவற்றில் ஒன்று பல உறிஞ்சு துளைகள் ஒன்றிணைந்து நொறுங்குவதால் உருவாகின்றன. போல்ஜே. கீழ்கண்டவற்றில் நீள்வட்ட அண்டம் எது? மெசியர் 89. பின்வருவற்றில் எது நிர்வாக நகரத்தின் எடுத்துக்காட்டு? கான்பெரா. சரியான இணையை கண்டறிக. டி லாஸ்ட் ஒன் தான், இந்தியா ஜார்யா. நிலக்கரி சுரங்க நாடுகள் அதோட பகுதிகள், அதில் இந்தியாவுக்கு ஜார்யா. தரைமேகம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. மூடுபனி. புவியின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம்? 2.4%. பின்வரும் ஆப்பிரிக்க நாடுகளில் எந்த நாடு அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது? நைஜீரியா. மூழ்கிய ஆற்றின் முகத்துவாரத்தின் ஓரங்களில் வண்டல் படிவுகளை ஏற்படுத்தும் போது உருவாகுவது? கழிமுக டெல்டா. இந்தியாவில் முதலில் நீர்மின் நிலையம் டேஷில் தொடங்கப்பட்டது. டார்ஜிலிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.